குருஜி இது அதே மாரி நெறைய பேர் வந்தீங்கன்னா கடன் குடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன தொகையா இருந்தா, அது திருப்பி சில பேர் வாங்க மாட்டாங்க. சில பேர் கேட்கவும் மாட்டாங்க. ஆமா. ஆனா சில பேர்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல கடனா குடுப்பாங்க ஒரு நட்புக்காக. ஆனா அது கடைசில பார்த்தீங்க அப்டின்னா, அவங்கள ஏமாத்திருவாங்க. கடன் தராம ஏமாத்திருவாங்க. இந்த மாரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்கு? கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. இந்த டயத்துல, இந்த காலத்துல ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னா, நெறையா பேரு நம்பிக்கை எனக்கு துரோகம். எத்தன பேர் கால் பண்ணாங்க. "சுவாமி, நம்பிக்கை எனக்கு துரோகம். தெரிஞ்சவருக்கு குடுத்துருக்கேன். நம்பிக்கையா, அவங்கள நம்பி நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? என் வீட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க. என் வீட்டு முன்னாடி தான் இருந்தாங்க. என் வீட்டு பின்னாடி தான் இருந்தாங்க. எங்க சொந்தக்காரங்க தான். குடுத்துருக்கோம். குடுத்ததுக்கு ஏதாச்சும் நீங்க பத்திரம் வாங்குனீங்கம்மான்னா?" "இல்ல சுவாமி." "இல்ல ம். சுவாமின்னுவாங்க." அது 10,00,000 இல்ல, 1,00,00,000 இல்ல, எத்தன கோடி குடுப்பாங்க. எத்தனை இப்ப நான் சொன்ன மாரி 10,00,000 குடுக்கலாம், 50,00,000 குடுக்கலாம், 1,00,00,000 குடுக்கலாம், 10,00,00,000 குடுக்கலாம். அப்படி குடுத்து கூட எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க. சரிங்களா? ம். ம். அவங்க வாங்கிட்டு, அவங்க நம்ப வச்சுட்டு, அவங்க முன்னாடி வீட்ல இருந்துட்டு, நம்ப வச்சுட்டு, அவங்க கிட்ட எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு, அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு போயிருவாங்க. ஏதோ ஒரு ஊருக்கே போயிடுவாங்க. அப்புறம் இவங்க ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்க. ஒரு ரெஸ்பாண்ட் குடுக்க மாட்டாங்க. அந்த டைம் சொல்லுவாங்க, குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. குடுக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணா, 10 நாள்ல குடுக்குறேன். 20 நாள்ல குடுக்குறேன். நாளைக்கு வாங்க தள்ளி குடுக்குறேன்னு போட்டுட்டே சொல்லுவாங்க. இருப்பாங்க. சரிங்களா? அது தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா கூட நம்மகிட்ட வரலாம். ம். அவங்களுக்கு வந்தாலே, அவங்களுக்கு குடுக்குற மாதிரி நம்ம பண்ணிருவோம். ம். அவங்களுக்கு எத்தன காசு எடுத்தாலும் கூட, எத்தன காசு குடுத்தாலும் கூட, அத குடுக்குற மாரி நம்ம பண்ணலாம். பண்ணி குடுப்போம்.